அந்த லூசு பையன் தண்ணில என்ன மருந்து கலந்து கொடுத்தான்னு தெரியலையே. இன்னும் வயிறு வலி சரியாகலையே. மாலு, இன்னும் வலி குறையலையா? முடியல. இப்ப என்ன பண்றது? எனக்கும் ஒண்ணும் புரியலடி. என்ன பண்றது? நீங்க போயிட்டு வாங்க. இந்த நிலைமையில நான் வந்தா பிரச்சனை ஆயிடும். ஒரு விதத்துல நீ வராம இருக்கிறதும் நல்லதுதான். நம்ம 2 பேருமே ஜெயில புடிச்சு போட்டுட்டா வீட்ல இருக்கவங்களுக்கு யாரடி சொல்றது? அப்படிப்பட்ட டென்ஷன்லாம் வேண்டாம். அப்புறம் அவங்க நீ சொல்றத நம்பலன்னா இப்படி சொன்னா போதும். ஒரு பொண்ணு அவங்க கொடுத்த ஜூஸ குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லு. அப்ப நம்பிடுவாங்க. நீ சொல்றது கரெக்ட். அப்படியே சொல்லிடுறேன். இதுவும் நல்ல ஐடியா தாண்டி. அது இங்க பாருங்க, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. பப்பன் கூப்பிடுறாரு. நான் மட்டும் தான் வருவேன், அவ வரமாட்டா. ஏன்? அவளுக்கு உடம்பு சரியில்லை. வராம இருக்கிறதுக்கு புதுசா ஐடியா பண்றீங்களா? ஏய், இங்க பாரு, ஒழுங்கா வாய் வச்சுட்டு சும்மா இரு. உனக்கு என்ன பத்தி தெரியாது, பாத்துக்கோ. சரி, கோவப்படாத விடு. நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருடே, நீ கவனமா போயிட்டு வா. நம்ம எப்பவுமே ஒன்னாதான் போவோம். நீ முதல் தடவை இப்ப தனியா போற. பாத்து போ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ ரெஸ்ட் எடு. நீ வரியா இல்லையா? வரேன். அத வைக்கணும்ல. அப்ப வை. மாலு, நீ இவ கூட போற, பாத்து கவனமா இருந்துக்கோ. நீ பயப்படாத. இங்க பாரு, நீ கவனமா போ. அதுக்குதான் நான் சொல்றேன். தனியா நீ இது வரைக்கும் போனதில்ல. நம்ம 2 பேரும் ஒன்னாதான் போவோம். சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. சரி, பை. வா. ஷோ